ஃபர்ஸ்ட் டைமாக ரிதம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டிங்ஸ் வச்சு அந்த ஸ்டிங்ஸ் வந்து அவனுடைய ஹாப்பியை கொண்டாடுற மாதிரி. அவர் எனக்கு லிரிக் கொடுத்தோன்னா பறவை ஒன்று இருக்குது, என்ன இப்படி இருக்குது, இது ஹிட் ஆகுமா அப்படின்னு. நான் அதை கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஜீவிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறேன். யோ தம்பி, அந்த அந்த பெட்ரோல் மீது தீய ஊட்டிலாம் பத்திக்கியா, வேணா பாரியா அப்படின்னாரு. ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாடி காமிச்சேன். தன்னான 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 தான பாடின உடனே அவர் லாக் பண்ணிட்டார் டியூனை. காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எண்டம் புதருக்குள் இடமுண்டு. அவர் வரும்போதே ஒரு கருத்து இது சொன்னாரு, இந்த லிரிக்ல என்னுடைய ரத்தத்தை நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. மை ஊத்தாம ரத்தத்தை ஊத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. எழுதி வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமா இருந்துச்சு லிரிக். பள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ. நான் அவர்கிட்ட அப்போ ஒன்று சொன்னேன், சரி எனக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, இந்த லிரிக் டெஃபினட்டாக உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார் அப்படின்னு. திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பார்க்கான டியூன் அது. அந்த கள்ளிக்காட்டில் பிறந்தது அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே நான் சும்மா அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன். அவர் ஏதோ நீலாங்கரை பீச்சுக்கு போனாராம். அங்கிருந்தே பல்லவி நீலாங்கரையில் காணாம அது வச்சுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நல்லா இருக்கே சார், நீலாங்கரையில் காணாங்குரு சிவகார்த்திகேயன் அனிருத்தையும் பாட வைப்போம், அப்பதான் இது கரெக்டா இருக்கும். ஆன் த ஸ்பாட்ல கலாச்சிட்டு பாடினாங்க. சிவா வந்து அணியை பார்த்து பாடுவாரு, எதுக்கு மச்சான் காதல், அவர் எனக்கு வேணும் காதல். ரேடியோ சிட்டில மியூசிக் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும் போது டக்குன்னு என் மைண்டுக்கு நீங்க தான் சார் வந்தீங்க. உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும். அந்த டைம்ல ஃபாஸ்டான ஒரு பாட்டா மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான சாங்ஸ் நீங்க எக்கச்சக்கமானதை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கதைகள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல் படம் நீங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து எப்படி நடந்தது? இல்ல, முதல் படம்ன்றதை விட எப்படி ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணுன்னு சொல்றேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு எடிட்டர் பழக்கமானாங்க. அவர் பேர் உதயசங்கர். அவர் வந்து செம்பருத்தி அப்புறம் அந்த மாதிரி படங்களுக்கு பண்ணவங்க. அவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அவரு. ஆமா, அவரு வந்து நீங்க வந்து மியூசிக்ல என்ன என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னாரு. சார் நான் வந்து கேள்வி ஞானம் தான், பட் இப்பதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, இல்லை உங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. சார் ஆட்லாம் எனக்கு மியூசிக் பண்ண தெரியாது சார், நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு கேள்வி ஞானத்தில் உள்ள பர்சன் சார் அப்படின்னு. நீங்கள் பண்ணுவீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு சோப், சுந்தரி சோப் அப்படின்ட்டு ஃபிலிமில் பண்ண ஆட் அது வந்துட்டு. ஸோ அந்த ஆடு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு மியூசிக் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்கும் கச்சேரி சிங்கராக பாடிட்டு ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகணும்னு ஒரு ஆள் வந்து மியூசிக் டைரக்டராக மாறுறாரு. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நான் ஏன் முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அதை வச்சு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஏவிஎம் தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஆடுக்கு மியூசிக் பண்ணுறேன். ஸோ அது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு உந்துதல் ஆச்சு. ஸோ நம்மளால மியூசிக் பண்ண முடியும். ஏன்னா முதல்ல மியூசிக் டைரக்டராக இது பண்ணது ஆட் கொடுத்து ஒரு எடிட்டரு. அதே மாதிரி ஒரு எடிட்டர் என்ன இப்போ தேடுறாரு, காசி விஸ்வநாதன் ஒரு பேர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, சார் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னுட்டு. இந்த மாதிரி ஒரு படம் முடிச்சிருக்கோம், தென்மேற்கு பருவ காற்று, சீனு ராமசாமி டைரக்ஷன். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே கூடல் நகர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. என்னுடைய ஃப்ரெண்டு கேமராமேன் அதில் செல்லியன்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு என்னை பற்றி. ஸோ நான் மீட் பண்ணேன், டைரக்டர் மீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இவ்வளோ ஆல்பம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், ஜிவியோட 45 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் இது வச்சுருக்கீங்களா, டெமோ வச்சுருக்கீங்களா? டெமோவெலாம் போட்டு காமிச்சேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பிக்கை கிடையாது, எல்லாரும் சொல்லுவாங்க யூஸ்வலாக. சார் வந்து என்கிட்ட சொல்லலை, காசி சார் வந்து நாங்கள் படம் எடுத்துட்டோன்ட்டு. ஒரு படம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீங்க படத்துக்கு தான் மியூசிக் பண்ணணும், பார்த்து தான் பாட்டு போடணும் அப்படின்ட்டாரு. அது ஆக்சுவலி ரொம்ப டிஃபரெண்ட், ரொம்ப கஷ்டம் இல்ல.
அவர் என்னன்னா அவர் மைண்ட்ல ஒரு சாங் ஏதோ பழைய சாங் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு. ஓகே. விஷுவல்லாம் அப்படி எடுத்துட்டாரு. அவங்கள நடந்து ஒரு சொல்லி இது பண்ணி அப்படிலாம் எடுத்துட்டாரு. இதுக்கு நான் சாங் பண்ணி ஆகணும். இப்போ அது வந்து பெரிய மியூசிக் தான் பண்ண முடியும். முதல் படமே எனக்கு ரிஸ்க்கு, ஃபர்ஸ்ட் படமே. அதுவும் இவ்வளோ படம் வேலை செஞ்சிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. மற்றபடி நான் தனியாக பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, படமாக பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சொன்ன உடனே அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், பார்த்துக்கலாம், அவ்வளோதான், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன். நான் பார்த்த உடனே எனக்கு ஓகே, நம்ம இந்த சாங் எதுவுமே என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எதுவுமே வந்து ரொம்ப பழசாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதில் தெளிவாக இருந்தேன். அப்படி ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணது அந்த ஏடி கள்ளச்சி சாங் தான். அந்த டியூன் வந்து அந்த லவ் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதிக்கு ஃபஸ்ட்டு அதை பார்த்த உடனே அதை தான் முதல்ல அவர் கம்போஸ் பண்ணி காமிச்ச உடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஆக்சுவலி இந்த ஏடி கள்ளச்சி லிரிக்ஸுக்கு வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்குல்ல? ஆமாம். ஸோ வந்து அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. எப்படின்னா, டியூன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டியூனாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, அப்புறம் இன்னொரு சாங்கு, அப்புறம் எல்லாம் அது ஆத்தாடிகள் மட்டும் தான் கடைசியாக பண்ணேன். ஸோ இப்போ ஏடி கள்ளச்சி வந்து டியூன் பண்ணோன்னே அவர் ஒரு செட்டப் ஆஃப் லிரிக் ரைட்டர் வச்சுருக்காரு. இந்த பாட்டு இவர் கொடுத்துடலாம், இந்த பாட்டு இவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நாமத்துக்குமார்ட்ட போயிட்டோம். அவர் நல்லா எழுதினார், சூப்பராக எழுதி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு வெளியே வந்துட்டு எனக்கு அந்த லிரிக் ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், சுத்தமாக அந்த லிரிக்ஸ் சேராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ஒர்க் ஆகாது, ஸோ இதுக்கு ஒரே ஆள் வைரமுத்து சார் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாது வைரமுத்து சார்னா, நான் எனக்கு அனுபவம், எனக்கு பழக்கம் இருக்குது. ஏன்னா 1001 ஒர்க் பண்ணும்போது அவர் ஸ்டுடியோக்கு வருவார் அடிக்கடி அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் புது மியூசிக் டேரக்டர்லாம் நான் எழுதுறதில்லை, நிப்பாட்டியாச்சு, இப்போ வந்துட்டு ஒன்லி பெரிய படம் பெரிய மியூசிக் டேரக்டர் மட்டும் தான் எழுதுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு மாதம் அவர் பிஏ ஃபாலோ பண்ணி எனக்காக ஒரு வாட்டி இந்த டியூனை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எழுதி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டியூன்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் அவர் ஒரு டைம் எடுத்து அவர் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எழுதி கொடுத்தாரு. ஸோ எழுதிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னையும் டைரக்டருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு வேறு பயம், ஏன்னா ஒரு ரைட்டர் எழுதி நான் வேணான்னு சொல்லிட்டு இப்போ வைரமுத்து சார்ட்ட கூப்பிட்டு போகிறேன், இவர் நல்லா எழுதலைன்னா எனக்கு தான் திட்டுகளோ அப்படின்னு பயந்து போகிறோம் நானும் அவர் சீனு சார் வந்துட்டு. ஆனால் அந்த அவர் ஃபுல்லாக ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருக்கு, பக்குட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம், அவர் உள்ள கதை வந்துட்டு அந்த லிரிக்ஸ் கொடுத்தாரு எங்கள்கிட்ட. அந்த லிரிக்ஸை வாங்கி பார்த்த உடனே அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு படம் கிடைச்சதை விட அந்த லிரிக்ஸ் அன்னைக்கு வந்தது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றத அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இல்லை அதில் அந்த கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே பாட்டுக்கு அவர் நேஷனல் அவார்டு. ஆமாம். அது எப்படின்னா, இந்த பாட்டு எழுதியாச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டோம். கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே நான் வந்து யூஸ்வலாக நிறைய அம்மா சாங் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ராஜா சார் போடாத அம்மா பாட்டே கிடையாது கண்டிப்பா. ஏன்னா அம்மா பாட்டில் அவ்வளோ கொடுத்துருக்காரு, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, ரஹ்மான் சாரும் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அம்மா சாங்லன்றது எனக்கு கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அந்த டியூனு இன்னைக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் அப்போ வந்து எல்ஐசியில் வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னடா நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப சாங் இருக்குது, ராஜா சார் சாங் அம்மா என்று அழைக்காதே, நானாக நானில் தாயே, இவர் காலையில் தினமும் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காரு, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பார்க்கான டியூன் அது. அந்த கள்ளிக்காட்டில் பிறந்தது அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே நான் சும்மா அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேன், நானாக ஒரு டம்மியாக எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சு அதை ஃபுல்லாகவே ஒரு டியூன் ஃபார்மேட் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்ட உடனே எனக்கு பக்காவாக இருந்துச்சு. இப்போ வைரம் சார்ட்ட டியூன் கொடுத்தாச்சு, கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 3-4 நாள் கழிச்சு கூப்பிட்டு லிரிக் கொடுத்தாரு. அவர் வரும்போதே அந்த இது சொன்னார், இந்த லிரிக்கில் என்னுடைய ரத்தத்தை நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. மை ஊற்றாம ரத்தத்தை ஊற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. எழுதி வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சு லிரிக். அந்த எடுத்த உடனே கள்ளிக்காட்டில் பிறந்த தாயை என்னை கல்லோடச்சி வளர்த்த நீங்கள் பாட்டு ஹிட்டு. நான் அவர்கிட்ட அப்போ ஒன்று சொன்னேன், சரி எனக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ,
இந்த லிரிக் டெஃபினட்டாக உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே கிடைச்சிருச்சு. அதான் அவர் சொன்னார், நீ ஏன் தம்பி 2 பேரும் கிடைக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு. ஸோ அவருடைய 5th அவார்டு என்னுடைய மியூசிக்கில் கிடைச்சிருக்கு, தேசிய விருது வந்து. அது மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமாம், இப்போ நீங்க கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே அது ஒரு ஸ்டைலு, ஏடி கள்ளச்சி அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாங்கு, அப்புறம் சங்கர் மகாதேவன் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ஆத்தா அடிக்கையில பாட்டு. ஆக்சுவலி இந்த பாட்டோட சிச்சுவேஷனை பத்தி நம்ம தனியாவே பேசணும். ஏன்னா அம்மா வந்து பொண்ணை போட்டு விளக்கமாத்தால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லவ் இதை வந்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வேற நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. அது ஆக்சுவலி எப்படி சார் உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்தது? இல்லை, என்ன விஷயம்னா இந்த பாட்டெலாம் பண்ணியாச்சு. இந்த கள்ளிக்காட்டில் ஏடி கள்ளச்சி சின்னாஞ்சின்னாங்காட்டில் அந்த பாட்டெலாம் கள்ளிக்காட்டில் இன்னொரு வெர்ஷன் பண்ணிட்டு, இப்போ அந்த சாங் பண்ணும்போது அவர் பையனுக்கு மேரேஜ் வைரம் சார் பையனுக்கு. ஸோ நான் அந்த சாங் வந்து பிட் சாங் மாதிரி ஒரு வேணும் அப்படின்னாரு. அந்த பொண்ணு அந்த அவள் வந்து நான் திருடலை அப்படின்பா, ஏண்டி நீ தாண்டி திருடனு சொல்லி வாரியில் போட்டு அடிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஆர்ஆராக போட்டால் வேற ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் லவ் ஃபார்ம் ஆகுது. ஆமாம், ஏன்னா அவன் சொல்லலை. ஆமாம். ஸோ அவன் அந்த கண்ணு உருட்டுறது, அவனை பார்க்கறது, அவன் வந்து இது பண்ணுறது, அதனால ஸோ ஒரு சாங்காக பண்ணிடலாம் அப்படிங்கும்போது தான் இந்த அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும்னு தான் அந்த டியூன் ஆரம்பித்தேன். டியூன் கொடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துட்டார் வைரம் சார் வந்து. ஓகே, அதுவும் லிரிக் வாங்கி பார்த்த உடனே அவ்வளோதான் மிரண்டோம். ஏன்னா சுக்காம்பாறையில் ஒரு தும்பச்செடி பூத்துலாம் எழுதியிருப்பார். சுக்காம்பாறைன்றது எதுவுமே முளைக்காதான், அது வந்து ஒரு வறண்டா பாறை. அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம், ஆமாம், புது வார்த்தைகள். அது ஆக்சுவலி எவ்வளோ பெரிய மெட்டஃபர்ல. ஆமாம். ஆக்சுவலி என்னன்னா வைரமுத்து சார் வந்து அவருடைய காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆல்பம் தான் இருக்கும். அதாவது மண் வாசனை, அதுக்கப்புறம் வந்து சிந்து பைரவி, அதுக்கப்புறம் வந்து முதல் மரியாதை, அதுக்கப்புறம் இன்னொரு படம் 5வது படம் என் சிடி தென்மேற்கு பிறகு காற்று. இந்த 5 தான் ஒரு காரில் இருக்கும். வேறு எந்த படம் வச்சு இவ்வளோ படம் எழுதியிருக்காரு இல்லையா, இந்த 5 படம் தான் இருக்கும். இந்த 5 படம் தான் ஓடும் அவருடைய காரில். அவர் என்கிட்ட சொன்னது. சுந்தரபாண்டியன்ல வந்து காதல் வந்து சொல்லாமல் நாமுத்துக்குமார் வரிகளில் டியூன் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறமா அவர் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து நாமுத்துக்குமார் தான் நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. நானும் அவர் கூட வேலை செய்யலை, ஏன்னா நான் வைரமுத்து சார் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே அப்படின்ட்டோம். இப்போ அவர் நாமுத்துக்குமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் அப்படியே ஒரே ட்ராவலில் போகும்போது எழுதிடலாம் அப்படின்னாரு. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு கார் எடுத்துட்டோம். ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஐடியல் பீச் போகிறோம். ஓகே, ஸோ ஐடியல் பீச் போகும்போது டியூன் வந்து நான் பாடி காமிக்கணும், அவர் லிரிக்ஸ் வந்து எழுதுவார். ஸோ நான் டைரக்டர் அவர் 3 பேர் காரில், டிரைவர் 4 பேர் காரில் உட்காந்துக்கிட்டு, ஸோ வந்து அப்போ சொல்லிகிட்டே இருப்போம், அவர் லிரிக்ஸ் சொல்லுவார், உடனே எழுதிடுவார். ஆமாம். நம்ம வந்து நம்ம பாடி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். தானன்ன தன்னான தன்னன்னான தான தானன்ன தன்னான, இதை வந்து நம்ம அவருக்கு பாடிக்கிட்டே இருக்கணும். அவர் இந்த இதில் போட்டு கேட்க மாட்டார். நம்ம சொல்ல எழுதிக்கிட்டே வருவார். அப்படி நாங்கள் போகும்போதே பல்லவி முடிச்சிட்டோம். அப்புறம் சரணம் வந்து பாடி காமிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் சரணம் பாடி முடித்த உடனே சரணம் எழுதிட்டார். எழுதிட்டு வந்து சாப்பிட்டோம். ஸோ ஒரு 1/2 hour பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் சரணம் ஒரு 4 to 5 o'clock முடிஞ்சிருச்சு. ஸோ வரும்போது செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ஒரு நாள் ட்ரிப் போன மாதிரியும் ஆச்சு. ஆமாம். அப்படிதான் அந்த சாங் முடித்தோம். அடுத்ததா வந்து ரெக்கை முளைத்தேன் வந்து எப்படின்னா மதன் கார்கே சார் பண்ணார். ஸோ அவர் வந்து எப்படின்னா அவர் எடுத்த உடனே அந்த டியூன் கேட்ட உடனே ரெக்கை முளைத்தேன்னு ஆரம்பிச்சிட்டார். அந்த சிச்சுவேஷன் கேட்டுட்டு ஓகே இது இப்படி, ஏன்னா அந்த ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பறவையை வந்து அடைச்சி வச்சுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது எவ்வளோ ஒரு ஃப்ரீ பேடாக வந்து வெளியில் போகுமோ, அந்த மாதிரி ஒரு அந்த 2 பேருமே அந்த வெளியே போவாங்க பைக் எடுத்துகிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வேணும் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ரெக்கை முளைத்தேன்னு ஆரம்பிச்சார். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்துட்டு நெஞ்சுக்குள்ள தாமரை மேம் எழுதியிருக்காங்க. நெஞ்சுக்குள்ள வந்து நான் தான் அந்த படத்துக்கு முதல்ல கம்போஸ் பண்ண டியூன் அதுதான். ஆக்சுவலி அந்த பாட்டு அதுல அந்த 2 பொட்டு வைக்கிறது, 2 சட்டை மாத்துறது, இது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு. ஆமா, என்ன விஷயம்னா ஸோ அவர் சொன்னார் அந்த பொண்ணு வந்து அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து அவங்க 2 பேர் வீட்லயும் ஃபேமிலியில பிரச்சனை ஆயிடும்.
பட் அவங்க இந்த ஹீரோவுடைய அப்பா போயிட்டு அந்த பொண்ணை வந்து வாலண்டியராக போயிட்டு பொண்ணு கேட்டுட்டு என் பையனுக்கு நீதான் மருமகன் சொல்லிட்டு நெத்தியில் போட்டு எடுத்து வச்சுட்டு வருவார். ஸோ அந்த பொண்ணு ஹாப்பியாக வந்து இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே அடங்கிற அந்த பொண்ணு இப்போ துள்ளி குதித்து ஓடுவா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் சொல்லியிருந்தார். நான் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்துட்டு மறுநாள் ஈவினிங் போனேன். பஸ் இப்படி ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாடி காமிச்சேன். தன்னான 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 தான தன தன்னான 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 தான தனன்னான 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 தனான தனன்னான தனன்னான தரனான தனனன்னான தனதன்ன பாடினோடனே அவர் லாக் பண்ணிட்டார் டியூனை. எதுவுமே கரெக்ஷன் இல்லை, சூப்பராக இருக்குது இந்த டியூன், நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இது யார் லிரிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், அந்த பெண்ணோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால தாமரை மேடம் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இது வந்து தாமரை மேடம் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தாமரை மேடம் பேசினதுக்கப்புறம் தாமரை மேடம் டியூன் கொண்டு போனோம். அவங்க டியூன்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கிறேன் தான், இது நான் கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். அவர்கிட்டையும் வந்து சிச்சுவேஷன் கேட்டு ஒரு 4-5 நாளில் வந்து நிறைய ஆப்ஷன் எழுதி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து சூப்பராக அந்த நிறைய நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு கோர்த்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 10 தலை பாம்பாக இது நெத்தி முடி மேலே ஆமாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த டியூனுக்கு அதிகமான மெருகேற்றின தாமரை மேடம் தான். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட், இப்போ ரீசெண்டாக கூட இன்டர்வியூவில் வந்து சின்மயி மேம் சொல்லியிருந்தாங்க, இந்த பரப்பர பறவை வந்து நான் என் கரியரில் பாடினதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை பற்றி பரபர சாங் வந்து எப்படின்னா, நீர்ப்பறவை நான் கதை கேட்ட உடனே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த குடிக்கு அடிமையாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் சார்ந்த படம் இது அப்படின்றது அவர் சார் சொன்னார். ஸோ கேட்டு அந்த குடிகாரனுக்கு முதல் தடவையாக லவ் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமையா, அவன் ஃபஸ்ட் டைமாக வந்து எல்லார்ட்டையுமே ஏமாற்றி காசு வாங்குறவன் முதல் தடவையாக ஒரு பொண்ணுகிட்ட போய் காசு வாங்குறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம். இவனால் ஃபஸ்ட் டைமாக எந்த ஆம்பளைனாலும் ஒரு பொண்ணு வந்து தலையில் கை வைக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி தான் அடிக்கும். ஏதோ ஒரு 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 கூஸ் பம்ப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அதில் தான் அவனுக்கு ஒரு பாட்டு ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நாளாக தண்ணியாக போட்டுட்டு இருந்த ஒருத்தன் முதல் தடவை ஏதோ அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிக்குது அப்படின்னாரு. நான் நிறைய யோசித்தேன். நிறைய எப்படின்னா, ஒரு நம்ம வேறு மாதிரி ஏதாவது அவனுக்குள்ள ஒன்று லோவில் போகலாம், இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு ஒரு ஹை பிச்சில் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் அதெல்லாம் செட் ஆகலை எனக்கு வந்துட்டு. அப்போ நான் யோசித்தேன் என்னென்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஃபீல்டில் போகலாம். ஃபஸ்ட் டைமாக ரிதம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டிங்ஸ் வச்சு, அந்த ஸ்டிங்ஸ் வந்து அவனுடைய ஹாப்பியை கொண்டாடுற மாதிரி இது நாள் வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு உணர்வு கிடைக்கலையடா ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் ரிதமாக பேஸ் பண்ணி அதில் தான் அந்த டியூன் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் கம்போஸ் பண்ண டியூனு. அந்த பரபர சாங் வந்துட்டு அந்த சரணம்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தேன், பின்னாடி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். பல்லவி இப்படி போதும், சரணம் வந்து தனன தானன 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 தனன தானன தாரேரா இப்படிதான் பாடிட்டு போனேன். தரே தரே தாரேரா தன்னா தாரே தத்தாடு தட்டே தட்டு அப்படிதான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போவும் ஒரு விஷயம் வருது. இப்போ என்ன பண்ணிட்டோம், டியூன் பண்ணியாச்சு, லிரிக்ஸ்க்கு இப்போ வெயிட்டிங். இப்போ திரும்ப வைரமுத்து சார் தான் எழுதுறாரு அந்த படத்துக்கு ஃபுல்லாகவே. அப்போது ஐடியல் பீச்சுக்கு வர சொல்லிட்டார். ஒரு 10 நாள் கழித்து பாட்டெலாம் டியூன்லாம் கொடுத்து போயிட்டோம். அவர் எனக்கு லிரிக் கொடுத்தோன்னா பரபர பறவை ஒன்று இருக்குது, என்ன இப்படி இருக்குது, இது ஹிட் ஆகுமா அப்படின்னு நான் அதை கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஜிவிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறேன். ஜிவி வந்து ஆல்ரெடி என் டியூன் கேட்டார், சூப்பராக இருக்குது டியூன் அப்படின்ட்டாரு. ஸோ லிரிக்கு இந்த மாதிரி என்னப்பா பரபர பறவை ஒன்று இப்படிலாம் எழுதியிருக்காரு. யோ சூப்பராக எழுதியிருக்காரியா டியூனு, பெரிய ஹிட் ஆகும் இந்த பாட்டு, எனக்கு கொடுத்துருல நான் பாடிடுறேன்னு சொல்கிறாரு.
இருப்பா நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன், ஏய் நான் பாடுற இந்த பாட்டை கண்டிப்பா ஹிட் ஆகும், இந்த பாட்டு எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாப்ல. ஓகே, அவர் கேட்டு வாங்கின பாட்டா? ஆமா ஆமா ஆமா, கேட்டு வாங்கினாரு என்கிட்ட. ஸோ வந்து நான் என்னுடைய லேப்டாப் போட்டு காமிச்சேன், டியூன் கேட்டுட்டு சூப்பரா இருக்குன்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு கண்டிப்பா நான் பாடுவேன், நீ வேற யாரையும் பாட வச்சு உன்னை அடிச்சே கொண்டுட்டாப்ல, இது மேல் வருஷம் நான் தான் பாடுவேன் அப்படின்ட்டாரு. ஸோ நான் வந்து வைரம் சார்ட்ட வந்து திரும்ப வாங்கி பாடிக்கேன், அந்த லிரிக்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சதுக்கு வாங்கி அவர் என்னை பாட சொன்னார். ஸோ பாடும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதான் பின்னாடி போக 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 லைன்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. மங்கை என் குரல் கேளு நான் மதுவில் ஈயடி. ஸோ பயங்கரமாக இருக்கு. அப்புறம் பேத்தாஸும் வேற மாதிரி இருந்தது. ஸோ நான் சொன்னேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு சார், இது கண்டிப்பாக. யோ தம்பி, அந்த அந்த பெட்ரோல் மீது தீய ஊட்டிலாம் பத்திக்கியா வேணா பாரியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த நீரின் மகன் எந்த காதலன் அந்த லைன் வந்து ஐயோப்பா, அது என்னமோ தெரியல. இந்த பாட்டுக்கு 2-3 வெர்ஷன். ஒரு வெர்ஷன் வந்து கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஒரு வெர்ஷன்ல ஒரு ஏக்கம் இருக்கும், ஆமா, ஒரு வெர்ஷன் வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கும். ஆமா, அது வாய்ஸா லிரிக்ஸ் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன விஷயம்னா ஜிவி பாடினது வந்து அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு பிளசண்டா இருக்கும். ஆமா, ஏன்னா லவ் ஆரம்பிக்கிறது. ஆமா. ஸ்ரேயா கோஷல் பாடினது அந்த பிளசண்டுக்கும் அந்த சேடுக்கும் நடுவுல இருக்கும். ஆமா, சின்மை பாடினது ஃபுல்லாவே சேடா இருக்கும். ஆமா, ஏன்னா அது வந்து கணவன் போயிட்டான், இப்போ வருவானா வரமாட்டானன்ற கொஸ்டின்ல இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஸ்ரேயா வாய்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது சின்மை பண்ணது வந்து அவங்க மேடம்க்கு பிடிச்சதுனால அந்த பாட்டை அங்கே போட்டாங்க. ஸோ ஆனால் 3 வெர்ஷனுமே உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. மூணுமே வேற வேற ஒரு ஜானர்ல இருக்கும். அப்படிதான் அந்த நீரின் மகன் எந்த காதலன் வந்து எப்படின்னா, அவன் அந்த கடலுக்கு போனவன் வருவானா வரமாட்டான்றது அந்த பொன் இந்த இவ வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த வார்த்தைகளை இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு லைன் கூட வரும், அதாவது கண்ணீரில் வளையும் நிற்கும் என் தேவன் எப்போதும் பெருகிலான், காற்றுக்கு தமிழும் தெரியும் கண்ணாலன் திசையும் தெரியும் கட்டாயம் துன்பம் சொல்லும் மறக்கேலான், உனது வேர்வை என் மார்புக்குள் பிசுக்கு பிசுக்கென்று கிறுக்கு கிடக்குதே, ஈர வேர்வைகள் தீரும் முன் எனது உயிர் பசை காய்வதா, வானும் மண்ணும் கூடும்போது நானும் நீயும் கூடாமல் வாழ்வது கொடும். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு அந்த இடம்லாம் வந்துட்டு. அது ஸ்ரேயா 5.5 மணி நேரம் பாடிச்சு அந்த பாட்டு, ஸ்ரேயா கோஷல். அது பாட முடியல, ஏன்னா அது 7/8 வந்துட்டு அப்படி போகுது. அது வந்து கொஞ்சம் டெம்போ விட்டா, அந்த தாளம் விட்டா கூட பாட முடியாது. ஸோ 5.5 hours பாடினாங்க ஸ்ரேயா கோஷல் அந்த பாட்டை வந்து. அடுத்தது அதே படத்துல வந்து தேவன் மகளே பாட்டு. ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து கிறிஸ்டியனோட அவங்களோட வொக்காபுலரியே வச்சு அந்த பாட்டு ஃபுல்லா வந்து பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட ஐடியாவா சார்? ஆமா ஆமா. என்ன விஷயம்னா, இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ 2மே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அந்த ஐடியா வந்து எப்படின்னா, அந்த கொயர் வச்சு அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபீல்ட்ல பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கல்ச்சர் அப்படிதான் இருக்குது. கொயர் வச்சு பண்ணணும் ரொம்ப ஆசை. அகஸ்டின் சார் கொயர் அப்படின்னுட்டு அவர்கிட்ட தான் நான் கொஞ்சம் கத்துட்டு இருந்தேன் தியரிலாம். ஸோ அவர் அந்த கொயர் கூப்பிட்டு அதில் 10 பேர் 20 பேர் வந்தாங்க. 10 பேர் 15 பேரை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த சர்ச்சில் பாடுற மாதிரி ஒரு ஃபீல் அதில் கம்போஸ் பண்ணி அப்படிதான் அந்த பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். சார் அடுத்தது வந்து இந்த பாட்டு வந்து சோஷியல் மீடியால இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நீலாங்கரையில். அதுவும் எஸ்பெஷலி நடுவுல இருந்து அந்த லிரிக்ஸ் எடுத்து வந்து அது ஒரு பெரிய ட்ரெண்டா சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அதை பத்தி சார்? இது வந்து புலிவால் அப்படின்ற ஒரு படம். அதாவது மலையாளத்தில் சாப்பா குருஷ்ன்ட்டு அந்த டைரக்டர் வந்து, நான் இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கேன், அவர் வந்து இந்த மாதிரி நான் சாப்பா குருஷோடைய ரீமேக் பண்றோம் அப்படின்ட்டு. நான் வந்து சொன்னேன், இல்லை சார் நான் கொஞ்சம் வேற ஒர்க்லாம் போயிட்டு இருக்கேன். அவர் திடீர்னு, சார் நீங்க தான் சார் பண்ணணும் அப்படின்ட்டாரு. உங்க தென்மேற்கு பருவக்காற்று நீர் பறவை எல்லாம் கேட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே சார், நம்ம ஒரு லவ் டுவேட் பண்ணிக்கலாம். ஆனா பாருங்க, அதுவும் வைரமுத்து சார் தான். அவரு என்னன்னா வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணவர். பேசிக்கலி அவரு கவிதை எழுத மாதிரி ஒரு ஏதோ அஸ்டண்டா ரைட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு ஃபுல்லாவே வைரமுத்து சார் தான் எழுதுறாரு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் அந்த டியூன் பண்ணியாச்சு, நீலாங்கரையில் அந்த சந்தமா போட்டாச்சு. வைரமுத்து சார் கேட்டுட்டு,
நல்லா இருக்கியா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதோ நீலாங்கரை பீச்சுக்கு போனாராம். அங்க இருந்தே பல்லவி நீலாங்கரையில் காணாம அது வச்சுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நல்லா இருக்கே சார். நீலாங்கரையில் காணாங்குரு தானா தவிக்குதே, வானம் திறந்து வையம் கடந்து படம் காற்றிலேயமா. நல்லா இருக்கே சார், சூப்பரா இருக்கே சார் அப்படின்னு. ஸோ அதை அப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அடுத்ததா வந்துட்டு மஞ்சப்பையில இருந்து பார்த்து 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 வந்து அந்த மஞ்சப்பை வந்து அவரும் அதே மாதிரி படம் எடுத்துட்டாரு. ஸோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேற சாங்லாம் பண்ணிட்டோம். இப்போ அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு மட்டும் பண்ணணும். ஒரு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு டூயட் ஃபோக் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் யுகபாரதி சார் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு நான் வந்து தலைவர் அந்த மாதிரி நான் ஒரு சும்மா இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, போடுங்க ஏதாவது சொன்னேன்னு எடுத்த உடனே நான் ஒரு லிரிக்காவே சொன்னேன். பார்த்து பார்த்து ஒன்ன பார்த்து வான பூத்து பூத்து கண்ணம் பூத்து பூமி தட்டையா. நல்லா இருக்கு, இது நம்ம டெவலப் பண்ணலாம்னு தான் அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. லிரிக் சூப்பரா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து இந்த வந்தனா சீனிவாசன் அவங்க வந்து ஹிட் ஆகிட்டு இருக்காங்க இந்த கூட மேல பாட்டுலாம் பாடி. ஸோ அதுக்கு அப்போ அவங்கள கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கான்ட்ரவர்சியானா அந்த ஊதா கலர் பண்ண பையன் அவனை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஹரிகர சுதனையும் வந்தனா சீனிவாசனையும் சேர்த்து பாடினதுக்கப்புறம் கலரே மாறிடுச்சு. அந்த பாட்டு புதுசா இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு மெலடி வாய்ஸ், அவன் ஒரு ஃபோக் வாய்ஸ். ஸோ ரெண்டுமே ஒரு கான்ட்ரவர்சியா இருந்ததுனால நல்ல அந்த பாட்டு கேட்ட உடனே லிங்குசாமி சாரும் அவங்க பிரதர் தான் ப்ரொடியூசர். உடனே வந்து இந்த பாட்டை ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு செட் போட்டு ஸோ இது பிரமாதமா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு மாப்பிள்ளை சிங்கம் படத்துல இருந்து எதுக்கு மச்சான் காதல். அந்த டியூனுக்கு வந்து 2-3 டியூன்லாம் போட்டேன், ஒர்க் ஆகல. அப்போ அவர் சொன்னாரு, சார் நம்ம சாதாரணமா கேட்குற மாதிரி ஒருத்தன் சொல்றான், எதுக்கு மச்சான் அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் தான். எதுக்கு மச்சான் காதல் வேணாம் வேணாமோ அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யுகபாரதி சார் இருந்தார். அப்போ அவர் தான் நான் டியூன் தானே அந்த டியூன் சொன்ன உடனே அவர் எதுக்கு மச்சான் காதல் வேணாம் வேணாம் மோதல் காவு வாங்க காதல் மேல கொள்ளாத நீ சாதல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அப்படியே டெவலப் பண்ணி பண்ணோம். இப்போ இந்த பாட்டு வந்து யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணும்போது கம்பெனி சைடு வந்து சிவகார்த்திகேயன் அனிருத்தையும் பாட வைப்போம், அப்போதான் இது கரெக்டா இருக்கும். ஏன்னா 2 பேருக்கும் கான்ட்ரவர்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தான் 2 பேரும் பேசி கூட்டு வந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஆன் த ஸ்பாட்ல 2 மைக் போட்டு ஆன் த ஸ்பாட்ல கலாச்சிட்டு பாடினாங்க. அணியும் சிவாவும் ஒரே 2 பேரும் 2 மைக் போட்டு சிவா வந்து அணியை பார்த்து பாடுவாரு, எதுக்கு மச்சான் காதல் வேணா வேணா மோதல் காவு வாங்க காதல் மேல கொள்ளாத நீ அவள் அவர் எனக்கு வேணும் காதல் அதுல இல்ல மோதல் அப்படின்னு அணி பாடுவாங்க. பயங்கர ஃபன்னான செஷனா இருந்திருக்கும். ஆமா, பயங்கர ஃபன்னான செஷன். இதுல இடையில சூரியன் வர வந்து மைக்கு போட்டுட்டு அவரு வந்து உள்ள வந்து சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ பாடினது அவர் 2 பேரு தான். ஸோ சூரியன் வந்து ஆமா ரொம்ப கலாட்டாவா இருந்துச்சு அந்த செஷன், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து நல்லா அதுதான் பெரிய ரீச். ஆமா சென்சேஷன் அவங்க 2 பேரும் பாடினதுதான். ஸோ அது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த பாட்டு வந்து பல ரியாலிட்டி ஷோவோட டிஆர்பிக்கு காரணமா இருக்கிற ஒரு பாட்டு, காற்றோடு பட்டம் போல. எப்படி சார் அந்த லிரிக்ஸ், அது அந்த பாட்டு அந்த பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள அந்த கூஸ்பம்ஸ் வந்து தானா வந்துடும். என்ன விஷயம்னா, அயோத்தி கதை கேட்ட உடனே ரொம்ப எமோஷனலான படம். ஸோ நம்ம இதுக்கு ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, எல்லா படமும் பண்ணணும்னு வந்துச்சு. பட் இந்த படத்துக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வந்துச்சு. இந்த படம் ஏன்னா படமே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஓரியன்டாவே போயிட்டு இருக்கும். எங்கேயுமே நீங்க படத்துல என்டர்டைன்மெண்டே இருக்காது. அதை அவர் வந்து ஸ்கிரீன் பிளேவா நல்லா கொண்டு போயிருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல அவரு அந்த இவ்வளவு நாள் வெறுத்துக்கிட்டு இருந்த ஒரு தன் குழந்தைகளை எல்லாம் இது பண்ண ஒருத்தன் திருந்துறான். ஸோ அவன் திருந்தி ஃபர்ஸ்ட் டைமா ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைய அப்படி பாக்குறான். ஸோ நமக்கு அடி நெஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு கூஸ் பம்ப் வரணும்.
நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு அப்போது அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவான மெலடியாக போகலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்கு படம் இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் படம் முடிஞ்சிடும், அங்கே நம்ம ஸ்லோவாக போட்டால் நல்லா இருக்காது, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. டியூன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். டியூன் போட்டோம், பல்லவி பாட்டோம். எனக்கு இப்போ லிரிக்ஸ் எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா யாரோ ஒரு பெரிய ஆள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் லிரிக்ஸ் நினைக்கும். அவரு ஒருத்தரை கூட்டு வந்தார், புது ஆளு, அவர் பேர் சாரதின்ட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஏன்னா இவ்வளவு பெரிய கண்டென்ட்டா இருக்கு, இவர் எழுதுவாரா அப்படின்னுட்டு. 1 மாசம் அவரை வச்சு எழுத வச்சாரு. இவ்வளவு பேப்பர் இருக்கும், அவர் டெய்லி எழுதிட்டு வருவாரு. எழுதி அதை நாங்க செலக்ட் பண்ணி அப்படி ஒரு கோர்த்தோம், ஒரு பாட்டா கோர்த்தோம். அதை வந்துட்டு ஒரு லைனும் கோர்த்து, ஆமா, எடுத்து கோர்த்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய பேப்பர் கொண்டு வருவாரு, அதுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுப்போம். அப்படி எடுத்து சேர்த்து 1 மாசமா கழிச்சு அந்த லிரிக்ஸ் சேர்ந்துச்சு. இப்போ யாரை பாடிக்கலாம்னு அவருக்கு டைரக்டர் சொல்ற, பிரதீப் தான் பாடி ஆகணும் அப்படின்ட்டாரு. ஸோ பிரதீப் இப்போ 1 மாசமா பிரதீப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிரதீப் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே ஷோ இருக்கு, அது எடுக்கணும். அவர் சொல்றாரு இது கண்டிப்பா பிரதீப் பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பிரதீப் வந்து அதுக்கப்புறம் பாட்டை கேட்டு அவரு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரதீப் பாடினதுக்கப்புறம் பாட்டே மாறிடுச்சு. அது என்ன சொல்றது, பிரதீப்போட அந்த வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக், அந்த லிரிக், அது என்னமோ காது கிட்ட வந்து யாரோ நமக்கு மட்டும் பாடுற மாதிரி. என்னன்னா உங்களுக்கு லைஃபோடைய தத்துவத்தை அதுல வந்து அப்படி சொல்லியிருக்காரு அவர் வந்து. பக்கத்துல இது எல்லாருக்குமே பொருந்தும், அந்த கேரக்டர் மாதிரி இல்ல, எல்லாருக்குமே. பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியுமா பக்கம் நீ இல்லைன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை. நீ இவ்வளவு நாளா என் கூட இருக்கும்போது உன்னுடைய அருமை எனக்கு தெரியல, ஆனா இப்ப நீ இல்ல, எனக்கு என்னன்னே தெரியல, பக்கமே நீ இல்லாம இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது நிறைய விஷயம் இருக்கு. நீரிலே பூத்தாலும் தாமரை வந்து இது பூக்காது, தண்ணி படாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு அதுல வந்துட்டு. என்ன சொல்றாங்க, அந்த சாரதின்றவரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த பாட்டு பெரிய மைல் ஸ்டோன் ஆக்சுவலா. கண்டிப்பா. ஆமா, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களோட ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இட்ஸ் கோயிங் டு ஸ்டே இன் அவர் ஹார்ட்ஸ். அது வந்து இட்ஸ் கேரண்டி. அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய பியூட்டிஃபுல்லான பாட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. வந்து உங்களோட கதைகளை பற்றி, உங்களோட மியூசிக்கல் ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.